இன்னைக்கு நாம 1999ல ரிலீஸ் ஆன கிரைம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான இன்வெஸ்டிகேஷன் மூவி பார்க்க போறோம். இன்வெஸ்டிகேஷன் மூவி போட்டு ஒரு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்தாலும் ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல வந்துட்டு சிஸ்டர் அமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மடத்துல தங்கியிருக்காங்க. அவங்க ஒரு வக்கீலா இருப்பாங்க. இவங்க எக்கச்சக்கமான பேரை எதிர்த்து கோர்ட்ல கேஸ்லாம் போட்டு வாதாடிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல பார்த்தா இவங்க ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து கிடக்குறாங்க. அந்த கிணத்துல முட்டி அளவுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கு. இவங்க வந்துட்டு தவறி கீழே விழுந்து இறந்து போனாங்களா இல்ல அப்படின்னா இவங்களை யாராவது கொலை பண்ணி தூக்கி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன, கடைசியில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பாருங்க. பயங்கர குழப்பமான கதை. முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே கன்னியாஸ்திரிகள் வாழக்கூடிய ஒரு மரத்தை காமிக்கிறாங்க. அமலா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் காமிக்கிறாங்க. இப்போ இந்த கன்னியாஸ்திரிகள் மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கல் குவாரி ஒன்னு இருக்கும். அந்த கல் குவாரியில கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள ஒரு டெட் பாடி மிதக்குது அப்படின்ற விஷயத்த இங்க இருக்கிற ஒரு கன்னியாஸ்திரி பார்த்துட்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அடுத்தது இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் டீம் வராங்க. முக்கியமா இந்த டீம் உடைய ஹெட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏசிபி. இவர் ஏனே தெரியல, எல்லா படத்திலையும் பார்க்க முடியுது மக்களே. இவர் வந்து டெட் பாடியை பாக்குறாரு. இறந்து போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேரு ராஜு அப்படின்னு சொல்றாங்க. ராஜுவோடைய அப்பா அங்க அழுதுகிட்டு இருக்காரு. உண்மையை நிலநாட்டுவேன், எல்லா தப்பையும் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் புள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். அநியாயமா இவனையே மண்ணுக்குள்ள பொச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சமயம் அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ இங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஏசிபி கேட்கும் போது இறந்து போனவர் ராஜு. இந்த ராஜு வந்துட்டு காளையார் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபாதர் இருக்காரு. அவருடைய அட்டூழியங்கள்லாம் தாங்க முடியாம 3 வாட்டி பாம்பு போட்டு அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணா கடைசியா இவனே இப்போ இறந்து கிடக்குறான் அப்படின்னா கண்டிப்பா காளையார் ஃபாதர் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னும் போது யார் அந்த காளையார் ஃபாதர், அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு மொத்த டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த டைம்ல இவருக்கு வாக்கி டாக்கில ஒரு கால் வருது. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உடனே கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஐஜி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ஏசிபி போயிட்டு ஐஜியை மீட் பண்ணி இந்த காளையார் ஃபாதருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காளையார் ஃபாதர் அவ்வளவு நல்லவரே கிடையாது. எக்கச்சக்கமான ஃபிராட்தனம் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ ஏன் 4 பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலை பண்ண ஒரு கைதியை கூட எப்படியோ அந்த கேஸ்ல இருந்துலாம் காப்பாத்தி கூடவே வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவன் எக்கச்சக்கமான கொலையை இந்த காளையார் ஃபாதருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த காளையார் ஃபாதர் பண்ற அட்டூழியங்கள்லாம் தாங்க முடியாம கொலை பண்ண 3 வாட்டி பாம்பு போட்டான். இப்ப பார்த்தா அந்த பையனே இறந்து போயிட்டான். இந்த பையனை கண்டிப்பா காளையார் ஃபாதர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். இந்த கேஸை தனியா விசாரிக்க எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா, நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், காளையார் ஃபாதர் அந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா உங்ககிட்ட அப்படி என்ன சாலிட் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலா சிஸ்டர் உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இவங்க பேரு சிஸ்டர் அமலா இங்க இருக்க மடத்துல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு சமூக போராளி, வக்கீலா இருந்துட்டு எக்கச்சக்கமான பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. காளையார் ஃபாதர் மாதிரியான ஆட்களுக்கு எதிரா நிறைய மனுலாம் தாக்கல் பண்றாங்க, கேஸ்லாம் போடுறாங்க, அவங்களுக்கு எதிரா போராட்டம் பண்றாங்க அப்படின்னும் போது அது சரி ஒரு ஃபாதர் மேல பழிய போட சிஸ்டரே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒன்னும் பழிய போட வரல, அந்த ஆளு என்னென்ன எப்ப எங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமான ப்ராப்பர் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, அவன் மேல நடவடிக்கை எடுங்க, அவனால என்னுடைய மதத்துக்கு தான் கெட்ட பேரு, மதத்துக்கு மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பேரு பாதிக்கப்படுறாங்க, இவன் மதத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு எவ்வளவு அட்டூழியங்கள் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அப்படி உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. ஆனா நான் ஒன்னும் உங்களை மாதிரி அமைதியா போக மாட்டேன், எதிர்த்து போராடுவேன். இப்ப கூட இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நீங்க அவன் மேல நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. இந்த ஏசிபியை நம்பினேன், அவர் தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு, நீங்க அந்த ஆளை கைது பண்ணி விசாரிப்பன்னு பிராமிஸ் பண்ணுங்க, அப்ப நான் உங்ககிட்ட எல்லா எவிடன்ஸும் கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த ஆளை கைது பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. அந்த ஆளை கைது பண்ணா எக்கச்சக்கமான கூட்டம் வரும், நிறைய பேரு போராட்டம் பண்ணுவாங்க. இந்த உலகத்துல நான் ஒன்னும் ராஜா கிடையாது, நான் சொன்னா நேரா போயிட்டு கைது பண்ணி கூட்டின்னு வர அளவுக்கு எனக்கு மேல அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நான் அந்த ஆளை கைது பண்ண போனேன் அப்படின்னும் போது மேலதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சி நேரா எனக்கு கால் பண்ணுவாங்க, நீ கிளம்பி உன் ஆபீஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத நான் நடவடிக்கை எடுக்கிறேன், கொஞ்சம் மட்டும் எனக்கு டைம் வேணும், நீ வந்துட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுத்துட்டு போ அப்படின்னும் போது இவங்க யோசிக்கிறாங்க. இந்த டைம்ல ஒரு
போலீஸ் உள்ளுக்குள்ள வந்து காளையார் ஃபாதர் கால் பண்றாரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னும் போது இப்போ பேச முடியாது, போன் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. பயபுள்ள வசமா மாட்டிக்கிட்டாரு. இந்த மாதிரி அந்த காளையார் ஃபாதருக்கு கால் கடியில உழுந்து கிடக்குறீங்க, உங்ககிட்ட இந்த எவிடன்ஸை கொடுக்க முடியாது, ரெண்டு பேரும் மேலேயுமே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமலா சிஸ்டர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நீங்க வேணா நாய் மாதிரி அந்த ஆளுடைய காலை சுத்தி சுத்தி வந்து புறைய சாப்பிட்டு அவனுக்கு நன்றியோடு இருக்கலாம், ஆனா நான் போட்டுக்கிற காக்கி சட்டைக்கு உண்மையா தான் இருப்பேன், அந்த ஆளை கண்டிப்பா கைது பண்ணுவேன், அதை உங்களால கிடையாது, யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனம்லாம் பேசிட்டு ஏசிபி அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த மடத்துல காமிக்கிறாங்க. நம்ம அமலா சிஸ்டர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஆள் வராரு. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த காளையார் ஃபாதர் வராரு. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப கெட்டவன் தான், கெட்ட விஷயம்லாம் பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இந்த மதம் இந்த ஃபாதர் அப்படின்ற போர்வைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது, நான் நினைச்சா மட்டும்தான் இங்க எல்லாமே நடக்கும், ஒழுங்கா இருந்துக்கோ, இதுக்கப்புறமாச்சு என் வழியில குறுக்கால வராது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு அந்த காளையார் ஃபாதரும் அவருடைய அடியாலும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில இந்த மடத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தண்ணி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கிட்ட போயிட்டு தண்ணி எடுக்கும் போது உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம அமலா சிஸ்டர் இறந்து போயிட்டு டெட் பாடியா கிடக்குறாங்க. இத பார்த்து இந்த பொண்ணு பயந்து போயிட்டு அமலா சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி சேர்ந்து எடுக்கும் போது அந்த இது வந்துட்டு பக்கெட்டி வந்துட்டு கீழே உள்ளுக்குள்ள ஒழுகும். அப்ப நமக்கு காமிப்பாங்க தண்ணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, முட்டி அளவுக்கு கூட தண்ணி கிடையாது, அந்த தண்ணில இவங்க உழுந்து இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி டெட் பாடியை நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த மடத்துடைய மதர் வந்துட்டு அந்த காளையார் ஃபாதருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அமலா சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு பெரிய ஃபாதரை காமிக்கிறாங்க. இவரு சொன்னாதான் எல்லாமே நடக்கும், இவருக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியானிட்டில பெரிய பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஊருக்கு இவரு தான் மதகுரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவரை பார்க்க முன்னாள் மினிஸ்டருடைய பையன், அவர் இப்போ எம்எல்ஏவா இருப்பாரு, அவரு கலெக்டர், இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சே மாமல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் மினிஸ்டர் பார்த்து கேட்கும் போது அவளுக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டிய தண்டனை தான், அவ கொஞ்சம் கூட சரியே கிடையாது பிதாவே, என்னையே ஒரு வாட்டி உசார் பண்ண ட்ரை பண்ணா, அவெல்லாம் மோசமான ஆளு, சாகட்டும் அப்படின்னு சொல்லும் போது இவர் மட்டும் இல்லாம அங்க கலெக்டரும் வந்திருப்பாரு. கலெக்டரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸ் லாட்ஜுக்கு ரைடு போகும்போது இந்த பொண்ணு அங்க வச்சு பார்த்ததா என்கிட்ட கூட சொன்னாங்க, இந்த பொண்ணுடைய கேரக்டர் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, இந்த பொண்ணு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மதகுரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த மனுஷன் கொஞ்சம் நல்லவரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஏசிபி தான் வராரு. நேரா உள்ளுக்குள்ள போனவரு டெட் பாடியை பாக்குறாரு. ஃபயர் போர்ஸ்லாம் வந்துட்டாங்க, டெட் பாடியை மேல எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது இந்த ஏசிபி அமலா சிஸ்டருடைய ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா விஷயமும் கலைஞ்சு போயிருக்கு, யாரோ உள்ளுக்குள்ள வந்து கலைச்சு போட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு டைப்ரைட்டர் இருக்கும். அந்த டைப்ரைட்டர்ல நான் வந்துட்டு நிறைய பாவங்கள் பண்ணிட்டேன், தற்கொலை பண்ணி இறந்து போக போறேன், இந்த சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது, நான் அந்த தெய்வத்துக்கிட்ட போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப அப்படியே ஏசிபி டெட் பாடியை போயிட்டு பாக்குறாரு. டெட் பாடி இன்னமும் விரைச்சி போகல, இவங்க இறந்து போயிட்டு 6 மணி நேரம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அதாவது நைட் ஒரு 2 மணி அந்த டைம்ல இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏசிபி. இப்ப அப்படியே இந்த மடத்துக்குள்ள போயிட்டு இந்த மடத்துல யாரெல்லாம் ஸ்டே பண்றாங்களோ எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இந்த லெட்டரை படிச்சு காமிச்சு முடிச்சுட்டு நைட்டு யாராவது சந்தேகப்படும்படியா மடத்துக்குள்ள வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதர் கிட்ட கேட்கும் போது யாருமே வரல அப்படின்றாங்க. யாராவது வந்தாங்க அப்படின்னா கூட ரெஜிஸ்டர்ல கண்டிப்பா பேர் எழுதிட்டு தான் உள்ளுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி அமலா சிஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறமா யாருக்கு முதல்ல கால் பண்ணி சொன்னீங்க, போலீஸுக்கா இல்ல வேற யாருக்காச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மதர் ஒரு மாதிரி அமைதியா இருக்கும் போது கூட இருக்க பொண்ணு ஃபாதர் காளையாருக்கு தான் இவங்க போன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு, ஏன் அவர் தான் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி கலாய்க்கிறாரு. இந்த சாவுக்கு பின்னாடி அந்த காளையார் ஃபாதர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஏசிபிக்கு செம்ம டவுட். ஒழுங்கா சொல்லுங்க, யாருமே இந்த மடத்துக்குள்ள நைட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சொன்னா ஏன் நம்ப மாட்டீங்க, இது வந்துட்டு கன்னியாஸ்திரிகள் வாழக்கூடிய மடம், நைட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் நாங்க மெயின் கேட்டை இழுத்து க்ளோஸ் பண்றோம், பூட்டியே வச்சிருவோம், அது மட்டும் இல்லாம ஒரு செக்யூரிட்டி இருக்காரு, அவரும் உள்ளுக்குள்ள யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துப்பாரு. இதை தாண்டி ஒரு 2 நாயும் வளர்க்குறோம், அந்த நாய் வந்துட்டு இங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும், ஒரு எலியோ பூனையோ போனா கூட செமையா கொலைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல ஒரு காக்கா கூட காம்பவுண்டுக்குள்ள வராது, அப்படி யாராவது வராங்க அப்படின்னா கூட ரிஜிஸ்டர்ல பேர் எழுதுவோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சுத்தி பாக்குறாங்க. ஏதாவது
ஏதாவது தகவல் கிடைக்குமா, ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மரத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு 4-5 பேர் உள்ள இருக்காங்க. நீங்க யாரு, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க ஊரா போயிட்டு ஊழியம்லாம் பண்ணுவோம், நேத்து ஊழியம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைம் ஆயிடுச்சு, அதான் இங்க வந்து ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களை பத்தி ரெஜிஸ்டர்ல ஒண்ணுமே எழுதவே இல்ல. இந்த விஷயத்த பார்த்துட்டு ஏசிபி செமையா காண்டாகிறாரு. நேரா அந்த மதர் கிட்ட போயிட்டு இன்னும் எத்தனை போய் தான் ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் உண்மையா சொன்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணை நேரா ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு காளையார் ஃபாதர் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. தெரியலையா இல்ல வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா காளையார் ஃபாதர் மடத்துக்குள்ள வந்திருக்காரு, நீங்க பார்க்கல, அதான் உண்மையான்னு கேட்கும்போது இந்த பொண்ணு முழிச்சுட்டே இருக்கா. இந்த டைம்ல ஐஜியும் கலெக்டரும் உள்ளுக்குள்ள வராங்க. எதுக்காக இந்த பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு நீ காளையார் ஃபாதருடைய பவர் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணும்போது எனக்கு எல்லாருடைய பவரும் தெரியும், கண்டிப்பா அந்த ஆளு ஒரு நாள் என் கையில மாட்டுவான் அப்படின்னு சொல்லும் போது கூடவே கலெக்டரும் வந்திருப்பாரு. கலெக்டரும் அந்த ஃபாதருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி இந்த ஏசிபிய கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசும்போது இவர் கடுப்பாயிட்டாரு. இவரும் திருப்பி அந்த கலெக்டரையே கலாச்சி விட்டு போறாரு. இந்த கலெக்டருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காளையார் ஃபாதருடைய கை கூலியா இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உங்க 2 பேரை மாதிரி அந்த ஆள் பின்னாடியே சுத்திட்டு அந்த ஆள் எப்ப காசு கொடுப்பான், அந்த ஆளுக்காக என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை பாக்குறவன் நான் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒழுங்கா ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டு நேர்மையா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன வந்துட்டு அந்த ஆளால வேலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அமலா சிஸ்டருடைய போஸ்ட்மார்ட்டம்லாம் முடியுது. டெட் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இப்ப இந்த டெட் பாடியை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மடத்துடைய சார்பிலேயே அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்கம் பண்றதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம ஏசிபி உள்ளுக்குள்ள வந்து இந்த டெட் பாடியை அடக்கம் பண்ணக்கூடாது, ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம், இந்த பொண்ணுடைய சாவுல என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது கேஸை யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அமலா சிஸ்டருடைய அண்ணன் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாவும் அங்க வராரு. இதை கேட்டவுடனே அங்க இருக்கவங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த மாமல்லன் இந்த மாதிரி இருக்கிறதுலயே மோசமான கூட்டம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஆகுது. கடைசியா வந்துட்டு நம்ம ஏசிபியவே அட்டாக் பண்றாங்க. சமயம் அடிப்படுது. அப்புறம் இந்த விஷயம் பெருசா பேசப்பட்டு கோர்ட்டு கேஸ்னு போகுது. கோர்ட்ல வந்துட்டு சென்ட்ரல் ஏஜென்சி தான் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சென்ட்ரல் ஏஜென்சில டிஐஜியா இருப்பாரு, அவரு தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வராரு. வந்த உடனே நேரா போயிட்டு அந்த மதகுருவை மீட் பண்றாரு. இந்த மதகுருவோடைய ஃப்ரெண்டோடைய பையன் தான் நம்ம ஹீரோ. அந்த மரியாதைக்காக தான் நம்ம ஹீரோ போயிட்டு மீட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை நான் தான் விசாரிக்க போறேன், விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன், நீங்க குறுக்கால வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது உண்மையை கண்டுபிடி, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீ அரெஸ்ட் பண்ண அப்படின்னா நான் எதுக்காக குறுக்கால வர போறேன், கண்டிப்பா உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சே தீரணும் அப்படின்னும் போது அதான் எனக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது. நம்ம ஹீரோ டியூட்டில ஜாயின் பண்ணி ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் நேரா போயிட்டு காளையார் ஃபாதரை மீட் பண்றாரு. நீங்க பண்ற எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஒன்னும் மத்த போலீஸ்கார மாதிரி கிடையாது, இப்ப நான் டெட் பாடியை தோண்ட போறது கிடையாது, உண்மைகளை தோண்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி அந்த மடத்துக்கு போறாரு. அமலா சிஸ்டருடைய ரூம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏசிபியும் கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. இங்க வச்சுதான் அமலா சிஸ்டரை கொலை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அது எப்படி அவ்வளவு உறுதியா இதுக்குள்ளதான் வச்சு கொலை பண்ணாங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இங்கதான் எல்லாமே கலைஞ்சு போயிருந்தது அப்படின்றாரு. திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு அப்படின்ற இந்த விஷயத்த மட்டும் வச்சு அவங்க கொலை தான் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்போ யாராவது தற்கொலை பண்ணிக்க போறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி சம கோவமா இருப்பாங்க, தாமேலேயே கோவமா இருப்பாங்க. அந்த கோவத்தை வெளியே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களே கலைச்சு போட கூட வாய்ப்பு இருக்கு. நானே இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கேஸ கூட பார்த்திருக்கேன் அப்படின்னும் போது அப்படின்னா இது ஒரு தற்கொலைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இது கண்டிப்பா கொலைதான் அப்படின்னு சொல்றாரு. யோ சரியான பைத்தியம் முடிச்ச வெட்டிகளி இருப்ப போல, நான் கொலைன்னு சொன்னா நீ தற்கொலை அப்படின்னு சொல்ற, நான் தற்கொலைன்னு சொன்னா நீ கொலைன்னு சொல்ற, என்னதான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா யாரோ இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட ஒண்ணு கூட கிடையாது. அந்த எவிடன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பொண்ணுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது சாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பெரிய ஆட்களை எதிர்த்து போராடி இருக்கா, நிறைய பேருக்காக கேஸ்லாம் போட்டு வாதாடி அதுல வின் பண்ண கூட செஞ்சிருக்கா. அவ்வளவு தைரியமா போராடக்கூடிய பொண்ணு கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இந்த பொண்ணு
கொலை தான் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த டைப்ரைட்டர் மிஷினை பாக்குறாரு. இங்க இருந்து தான் அந்த தற்கொலை கடிதத்தை கைப்பற்றுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த தற்கொலை கடிதத்துல என்ன விஷயம் போட்டிருக்கோ அது அப்படியே படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லும் போது அவர் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ டைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டைப் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் சரியா டைப் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி உடைஞ்சு போயிட்டு பாதி எழுத்து மட்டும் தான் டைப் பண்ணுது. இது வரைக்கும் போதும், இதை வச்சு நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஐயா ஒரிஜினல் லெட்டர் அங்க இருக்கு, இந்த டைம்ல நீங்க டைப் பண்ண லெட்டர் எதுக்காக கையில கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி கேட்கும்போது இந்த லெட்டர் தான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முக்கியமான கீயா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அங்க இருக்க மதர் சிஸ்டர்லாம் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இங்க இருக்கிற மதர் சிஸ்டர் எல்லாருமே மாறி இருக்காங்க. எங்க நீங்க எப்போ இங்க வந்தீங்க, இங்க இருந்த மதர் சிஸ்டர்லாம் இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி இங்க யார் இருந்தா இப்போ அவங்கலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியாதா இல்ல அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களா, பரவாயில்ல இது எல்லாமே முன்னாடியே எதிர்பார்த்த விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த கிணத்தை நம்ம ஹீரோ பாக்குறாரு. போட்டோலாம் வாங்கி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு கல்லையும் தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு பாக்குறாரு. இப்ப இந்த கிணத்துல கொஞ்சம் அதிகமாவே தண்ணி இருக்கு. ஆனா அமலா சிஸ்டர் உள்ளுக்குள்ள விழுந்து இறந்து கிடந்தாங்க இல்லையா, அப்ப வெறும் 3 அடிக்கு மட்டும்தான் தண்ணி இருந்திருக்கு. அமலா சிஸ்டருடைய ஹைட் 5 அடி. அப்படி இருக்கும்போது அவங்க தண்ணிக்குள்ள விழுந்திருந்தாங்க, தவறி விழுந்தாங்கன்னா கூட கண்டிப்பா ஏஞ்சி நின்று இருப்பாங்க. அவங்க தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க தண்ணிக்குள்ள மூழ்கிதான் இறந்து போயிருக்காங்க. வயிற்று முழுக்க அந்த நுரையீரல் முழுக்க தண்ணி இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு கொலைன்னு கண்டிப்பா நமக்கு புரியுது சார் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி நீ யோசிக்கிற, ஒருவேளை அந்த பொண்ணு தவறி உள்ளுக்குள்ள விழுந்திருப்பா, விழுகும் போது தலையில உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காயம் பட்டிருக்கும், காயம் பட்டு மயக்கம் போட்டு உள்ளுக்குள்ள விழுந்திருப்பா, அந்த மயக்கத்தின் காரணமா அந்த பொண்ணு ஏஞ்சிக்க முடியாம தண்ணியெல்லாம் குடிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னும் போது வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இங்க நடக்கல, அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி சொல்றாரு. கரெக்ட் தான், அந்த விஷயம் நடக்கல, நம்ம பார்க்கலாம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு பார்க்கும்போது கரெக்டா இந்த கிணத்துக்கு பக்கத்திலேயே ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். இந்த தொட்டி முழுக்க தண்ணியா இருக்கு. இந்த தண்ணி எங்க இருந்து வருது, அந்த கிணத்துல இருந்து இறைச்சி ஊத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அது மோட்டர் தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தொட்டியவே நம்ம ஹீரோ குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட்டை தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ண பாக்குறாரு. என்னையாச்சு சரியான சைக்கோவா இருப்ப போல நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரு ஒன்னும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துறாங்க. சாரி தம்பி, இந்த விஷயத்த புரிய வைக்க அப்படிதான் பண்ணியாகணும். இந்த மாதிரி கூட அமலா சிஸ்டர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அமலா சிஸ்டரை இந்த தொட்டிக்குள்ள முக்கி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கிணத்துல இருக்க தண்ணியும் தொட்டில இருக்க தண்ணியும் டெஸ்டிங்க்கு அனுப்புங்க, டெஸ்டிங் ரிப்போர்ட் எனக்கு ரொம்ப சீக்கிரமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷன் போறாரு. போயிட்டு ஏசிபியை கூப்பிட்டு 2 லெட்டர் கையில கொடுக்குறாரு. முதல்ல ஒரு லெட்டர் கையில கொடுத்துட்டு இது வந்துட்டு அமலா சிஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க டைப்ரைட்டர்ல இருந்து அவங்களே கைப்பட டைப் பண்ணதா நீங்க கண்டுபிடிச்ச லெட்டரு, இன்னொன்னு அந்த விஷயத்த பார்த்து நான் டைப் பண்ண இல்லையா அந்த லெட்டரு, இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அப்படின்னும் போது நீங்க டைப் பண்ண இந்த லெட்டர்ல எம் என்ற லெட்டர் மட்டும் உடைஞ்சு போயிருக்கு, டைப்ரைட்டர்லயே அந்த விஷயம் உடைஞ்சு போயிருக்கு போல, பாதி தான் டைப் ஆயிருக்கு அப்படின்னும் போது அதான் கரெக்ட். அதாவது கொலை பண்ண வந்த கொலைகாரன் முன்னாடியே இந்த லெட்டரை டைப் பண்ணி கொண்டு வந்து அங்க வெறுமன சொறிவு மட்டும் வச்சுட்டு போயிருக்கான். இவன் டைப் பண்ண அந்த டைப்ரைட்டர் மிஷின் கண்டிப்பா கொலைகாரன் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சார் கொலைகாரன் யாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த காளையார் ஃபாதர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. காளையார் ஃபாதரை இதுக்கு முன்னாடியே ராஜு அப்படின்ற பையன் கொலை பண்ண ட்ரை பண்ணா அவனையே முடிச்சு கட்டினவரு. அவனை மட்டும் இல்லாம அமலா சிஸ்டருக்கும் காளையார் ஃபாதருக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. காளையார் ஃபாதர் பண்ற தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காளையார் ஃபாதரை பத்தி சில பல ஆதாரங்கள்லாம் கண்டுபிடிச்சு நேரா என்ன பார்க்க வந்தாங்க. நான் ஐஜியை பார்க்க கூட்டிட்டு போனா அந்த ஆளு சரியான ஃப்ராடு பயிலா இருக்கான். அதனால அமலா சிஸ்டர் என்கிட்ட எந்த ஆதாரமும் கொடுக்காம கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் தான் அவங்க கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. கண்டிப்பா காளையார் ஃபாதர் தான் கொலைகாரனா இருக்கணும் அப்படின்னு போது காளையார் ஃபாதர் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட அவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம அந்த ஆதாரத்தை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த ஏசிபியும் கிளம்பி இன்னொரு மடத்துக்கு போறாங்க. அந்த மடத்துல ஒரு பொண்ணை வந்துட்டு கூட்டின்னு வந்து இந்த ஏசிபி விசாரிச்சிருப்பாரு. நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஜி வந்து அமுச்சு வச்சிருப்பாரு இல்லையா, அந்த பொண்ணு இங்க இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு தன்னுடைய ஊர்ல இருக்க அப்பாக்கு லெட்டர் போட்டிருக்கா. அந்த லெட்டரை இவங்க எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இந்த லெட்டர்ல என்ன விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கு நீங்களே
படிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி கிட்ட ஹீரோ கொடுக்கும் போது ஏசிபியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்புடைய அப்பாக்கு மகள் எழுதி கொள்வது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நம்மளும் நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமா இருப்போம். இப்ப நான் புது கான்வென்ட்ல இருக்கேன். இது எல்லாத்துக்கும் அந்த காளையார் ஃபாதர் தான் காரணம்னு நினைக்கிறேன். அவர் சொல்ற பேச்சை கேட்கல அப்படின்னா கண்டிப்பா அவரு அமலா சிஸ்டரை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணுவாரு. எனக்காக காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் முடியுது. சொல்லுமா, எதுக்காக? காளையார் ஃபாதர் தான் அமலா சிஸ்டரை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லெட்டர்ல போட்டிருக்க. நீ அப்படி நினைக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வசமா மாட்டிக்கிட்டீங்க, யோசிச்சு ஒன்னும் பண்ண போறது கிடையாது. நீங்க உண்மையை சொல்ல அப்படின்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிப்பேன் அப்படின்னும் போது நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளிநாட்டுல இருந்து கப்பல்கள் மூலியமா பால் பவுடரு, துணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சர்ச்சுக்கு மடத்துக்கெல்லாம் வரும். அப்படி வரும்போது யாராவது தான் போயிட்டு அதை கொண்டு வரணும். மதரும் அதுக்கப்புறம் யாராவது ஹெல்ப் பண்ண 2 சிஸ்டரும் போவாங்க. ஒரு வாட்டி மதரு, நானு, அதுக்கப்புறம் அந்த அமலா சிஸ்டர் 3 பேரும் போயிருந்தோம். வந்த பார்சல்லாம் இறக்கி வைக்கும் போது இந்த எல்லா பார்சலுமே காளையார் ஃபாதர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு அமலா சிஸ்டர் செமையா கோவப்பட்டாங்க. இந்த பார்சலுக்குள்ள வெறும் பால் பவுடரு, துணிமணி தான் இருக்கு அப்படின்னா எதுக்காக மடத்துக்கு கொண்டு போகாம காளையார் ஃபாதருடைய வீட்டுக்கு கொண்டு போகணும்? இந்த பார்சலுக்குள்ள கண்டிப்பா வேற என்னமோ இருக்கு, எதையோ கடத்தி கொண்டு போறாங்க போல. இப்போ இந்த பார்சலுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு ஓபன் பண்ணி காமிக்கணும், இல்லனா போலீஸ்க்கு போவேன் அப்படின்னும் போது இந்த விஷயத்த காளையார் ஃபாதர் கேட்டுட்டு நேரா வந்து, இங்க பாரு, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம என்னுடைய வழியிலேயே குறுக்கால வந்துகிட்டு இருக்க, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ இல்லாம பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் இந்த பொண்ணை இங்க கூட்டின்னு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதரை திட்டி விட்டு ஒரு வெள்ளக்காரன் கூட கார்ல ஏறி போயிருக்காரு. இந்த விஷயத்த இந்த சிஸ்டர் பார்த்திருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அமலா சிஸ்டர் வந்துட்டு இந்த ஆளு கண்டிப்பா ஏதோ ஃப்ராட்தனம்லாம் பண்றான், எக்கச்சக்கமான மோசமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளையார் ஃபாதரை ஃபாலோ பண்ணாங்க. அவர் என்னெல்லாம் பண்றாரு, என்ன மாதிரியான இல்லீகலான வேலையெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயம்லாம் காளையார் ஃபாதருக்கு தெரிய வந்து அவரு தான் கொலை பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுது, கன்ஃபார்மா தெரியல அப்படின்னும் போது நைட் டைம்ல யாராவது மரத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருமே வரமாட்டாங்க, வரவும் முடியாது, 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நாயை அவுத்து விட்டுருவாங்க. அந்த நாய்கள் அந்த பக்கம் யாராவது போனாலே கொலைக்க ஆரம்பிக்கும். அந்த செக்யூரிட்டி கூட ஏஞ்சி போயிட்டு பாப்பாரு. ஆனா அமலா சிஸ்டர் இறந்து போன அன்னைக்கு நாய்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பையா கூண்டுக்குள்ளேயே போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னும் போது பாப்பையா யாருன்னு கேட்டா செக்யூரிட்டி, அவன் சும்மா இங்க வந்திருப்பான், அதுக்கப்புறம் நாய்களை குளிப்பாட்டி சாப்பாடுலாம் போட்டு நாய்களை கொஞ்சம் நல்லாவே பார்த்துப்பான், ஏதாவது உதவி கேட்டா கடைக்கு போயிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு யாரோ கண்டிப்பா உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து அமலா சிஸ்டரை கொலை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. வந்த கொலைகாரனை நாய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதாவது பழக்கப்பட்ட யாரோ தான் உள்ள வந்திருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நாய்க்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து மயக்கமாக்கி தூங்க வச்சிருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கும். பாப்பையாவுடைய வீடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ பாப்பையாவை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பாப்பையா பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போயிட்டு அவரை புடிச்சிட்டு வந்து ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு ஆரம்பத்துல பொறுமையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லு, அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. என்னதான் விசாரிச்சாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அன்னைக்கு வந்துட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லை, நாயை போட்டிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு அன்வர் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபியை கூப்பிடும் போது ஏசிபி வந்து பொலன் பொழக்கிறாரு. இவன் வழி தாங்க முடியாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு பாப்பையா வீட்டுல இருக்கும் போது காளையார் ஃபாதருடைய அசிஸ்டன்ட் வந்திருக்காரு, அதாவது அந்த அடியாள் வந்திருக்காரு. வந்தவரு ஃபாதர் உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னும் போது என்ன விஷயம்னு போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்ந்து கேட்கும் போது இன்னைக்கு நைட்டு மடத்துக்குள்ள ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ என்ன பண்ணு, அந்த 2 நாய்க்கும் இந்த மயக்க மருந்தை கொடுத்து தூங்க வச்சிரு, மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசியும் கொடுக்குறாரு. நீங்க சொன்னா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நாய்க்கு மயக்க மருந்து கொடுத்து கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. அன்னைக்கு நைட்டு காளையார் ஃபாதரும் அந்த அடியாலும் வராங்க. வந்தவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாரும் தூங்கிட்டாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது, நாய்களையும் அந்த மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காளையார் ஃபாதர் நேரா போயிட்டு அமலா சிஸ்டருடைய ரூம் கதவை தட்டும் போது அவங்க வந்து ஓபன் பண்றாங்க. வேற யாரோ வந்திருப்பாங்க போல, ஏதோ உதவி கேட்க வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த காளையார் ஃபாதர் வந்திருக்காரு. இதை பார்த்து இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல நான் இங்க வருவேன் நீ நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அடிச்சு உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு பாப்பையா நிக்கிறாரு. இந்த பொண்ணை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னும் போது இவரு
இவரு ஷாக் ஆகுறாரு. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும், வேற யாருக்காச்சும் உண்மை தெரிய வந்தா உன்னையும் கொலை பண்ணி தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவனை பிடிச்சி செல்லுக்குள்ள போடுறாங்க. பாப்பையாவுடைய மனைவியை கூட்டின்னு வராங்க. இவங்களை கூட்டின்னு வந்து விசாரிக்கும் போது நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆக்சுவலா எனக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா, காளிதாஸ்னு ஒருத்தர் வந்தாரு, என் புருஷனை பார்த்து கொஞ்சம் காசை கொடுத்து இன்னைக்கு நைட்டு நாய் தூங்கணும், நாய் தூங்கினாதான் நான் நினைச்ச வேலை நடக்கும், இந்த மருந்தை கொடுத்து நாயை தூங்க வச்சிரு அப்படின்னும் போது சும்மா இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பையா கேட்கும் போது அதுக்கு அவரு கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு, இந்த விஷயம் தான் நான் கண்ணால பார்த்தேன். ஆனா மறுநாள் காலையில இந்த சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க, தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது இதுக்கு அந்த காளிதாஸ் தான் காரணமோன்னு சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த காளிதாஸ் வேற எப்பயாச்சும் வந்து உங்க கணவனை மீட் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா வந்தவரு இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு கத்திய காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சாரு. இந்த விஷயம் வந்துட்டு வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, ஒருவேளை போலீஸ் உன்னை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சா கூட இது எல்லாத்துக்கும் காளையார் ஃபாதர் தான் காரணம், அவரு தான் நாய்க்கு மருந்து கொடுக்க சொன்னாரு, அவரு தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்ற மாத்தி ஏத்தி சொன்ன உன்னையும் குடும்பத்தையும் கொலை பண்றவனு மிரட்டிட்டு போனாரு. இது எல்லாத்துக்கும் அந்த காளிதாஸ் தான் காரணம், என் புருஷனுக்கும் காளிதாஸ்க்கும் வேற எந்த கனெக்ஷனும் கிடையாது, அவரு அப்பாவி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாப்பையாவை விசாரிக்கும் போது நீ போயிட்டு அந்த காளையார் ஃபாதரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபியை நம்ம ஹீரோ அமுச்சு வச்சிட்டு இருப்பாரு. ஐயோ உண்மையை முழுசா புரிஞ்சுக்காம இந்த ஆளை வேற அமுச்சு வச்சுட்டனே, அங்க போயிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியில கூப்பிட ட்ரை பண்ணா வாக்கி டாக்கி கனெக்டே ஆக மாட்டேங்குது. சரி ஓகே நேரா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏசிபி நேரா அந்த ஃபாதருடைய வீட்டுக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வரும்போது ஃபாதருடைய ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்துட்டு போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஃபாதரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது கரண்ட் கட் ஆகுது. இப்போ அந்த அமலா சிஸ்டருடைய அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கத்தியோட வராரு. வந்தவரு கொலை பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அவருக்கு மனசே வர மாட்டேங்குது. இப்போ கரண்ட் கட் ஆயிருக்கு இல்லையா, இந்த டைம்ல ஏதோ ஒரு போலீஸ் இவருடைய கையை பிடிச்சி காளையார் ஃபாதரை கொலை பண்ண வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ கரண்ட் வருது, நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வராரு. இங்க வந்து பார்க்கும்போது இந்த ஸ்பாட்டே ஒரு கலவரமா இருக்கு. காளையார் ஃபாதர் கீழே விழுந்து உயிருக்கு போராடி இறந்து போறாரு. அமலா சிஸ்டருடைய அண்ணன் இந்த கொலைக்கு நான் காரணம் கிடையாது, நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஜீப்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் அப்படியே பிரஸ் மீடியா எல்லாம் பயங்கரமா பேசப்பட ஆரம்பிக்குது. ஒரு போலீஸ் வரை இந்த சம்பவத்துல இறந்து போயிட்டு இருப்பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஏசிபி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜி பிரஸ் மீடியா கிட்ட சொல்லிட்டு நம்ம ஏசிபியை அரெஸ்ட் பண்ண வரும்போது நான் என்ன பண்ணேன், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையுடைய முடிவுல ஐஜி கன் எடுத்து ஏசிபியை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ வராரு. என்ன விஷயம் ஆச்சு, எதுக்காக ஷூட் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், இவனை கைது பண்ணுங்க அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் அன்வர் காரணம் கிடையாது, யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஜியை உட்கார வச்சுட்டு ஐஜியுடைய பர்சனல் போன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரு யார்ட்டெல்லாம் கால் பண்ணி பேசிட்டாரு, எந்த கால்லாம் ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ண ஒரு டிவைஸ் செட் பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோ. இந்த விஷயம்லாம் எப்போ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா வாய் வார்த்தையா சொல்லுவாங்க. உன் மேல எனக்கு வந்த புதுசுலயே டவுட் இருந்துச்சு, அப்பயே நான் இந்த மாதிரி ஒரு டிவைஸை செட் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த போன்ல ரெக்கார்டான ஒரு ஆடியோவை போட்டு காமிக்கும் போது பறவை பறந்து வருது. அந்த காளையார் ஃபாதருடைய கதை இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்ணி சொல்றாங்க. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு யாருன்னு தெரியாது, நான் கால் பண்ணி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கும் போது பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க, கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அந்த கலெக்டர் தான் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. எனது கலெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே செம ஷாக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இந்த ஏசிபி ஃபாதரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு பயங்கரமான கலவரமே வெடிச்சிருக்கும். இந்த கலவரத்தை அங்க இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த போட்டோல யாரோ போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த அண்ணன்காரனுடைய கையை பிடிச்சி ஃபாதரை கொலை பண்ண வைக்கிறான் அப்படின்ற விஷயம் நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ இந்த போட்டோவை காமிச்சு யார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் பேரு காளிதாஸ், ஃபாதரை கொலை பண்ணும் அப்படின்னு மும்பைல இருந்து மோகன் தான் வர வச்சான் அப்படின்னும் போது இதே டைம்ல தப்பிச்சு ஓடி போன அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கூட்டிட்டு வரும்போது உனக்கு எப்படி தெரியும் போலீஸ் இன்னைக்கு காளையார் ஃபாதரை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் உங்ககிட்ட யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வழக்கம் போல அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த டைம்ல ஒரு போலீஸ் வந்து என்ன மீட் பண்ணாரு, உன் தங்கச்சியுடைய சாவுக்கு காரணமான ஃபாதரை இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க, அந்த டைம்ல சரியான டைமா பார்த்து நீ அந்த ஃபாதரை கொலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸ் தான் போலீஸ் விஷயம் போட்டுட்டு போயிட்டு சொல்லியிருக்கான் போல. மக்களே இந்த விஷயம்லாம் இந்த அண்ணன்காரன் சொல்லி முடிக்க
இருக்க 2 பேரையும் தூக்கி செல்லுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட போயிட்டு அந்த கலெக்டரை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வராரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சிஎம் நம்ம ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை மீட் பண்ண கூட்டின்னு போறாரு. இவர் யாரு அப்படின்னா காளையார் ஃபாதரை வளர்த்த ஒரு வளர்ப்பு தந்தை, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், பையனை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து தான் கத்துக்கணும். அவ்வளவு அருமையா காளையார் ஃபாதரை வளர்த்தாரு. அநியாயமா இப்போ யாரோ காளையார் ஃபாதரை கொலை பண்ணிட்டாங்க. காளையார் ஃபாதரை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரியே இவரும் தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காரு அப்படின்னும் போது இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த 2 பேரையும் என் கையில கொடுங்க, என் கையால அவங்கள கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்பட்டு கத்தும் போது இந்த மாதிரி கோவப்பட்டு கத்துனாலாம் வேலைக்காகாது. உங்க பையனுடைய சாவுக்கு பின்னாடி என்ன மர்மம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ முடிக்க முடியும். உங்களை மாதிரியே நானும் வந்துட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த கலெக்டரை புடிச்சு வெளுன்னு வெளுக்குறாங்க. வெளுத்து ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னும் போது எனக்கும் அந்த காளிதாஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, மோகன் தான் சிஸ்டர் அமலாவையும் அந்த காளையார் ஃபாதரையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாச மும்பைல இருந்து வர வச்சான் அப்படின்னும் போது இப்போ அடுத்தது எம்எல்ஏ மோகன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. தேடி போயிட்டு பயபுள்ளைய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் மோகனுடைய அப்பா மாமல்லன் அந்த முன்னாள் மினிஸ்டருக்கு தெரிய வருது. தெரிய வந்தவனே இவரு ஸ்டேஷனுக்கு வந்து என் பையனை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க உண்மையெல்லாம் சொல்றாங்க. டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பையன்கிட்டயே கேட்கும்போது ஆமாப்பா, நான் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் காளையார் ஃபாதரையும் அமலாவையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாச மும்பைல இருந்து வர வச்சேன் அப்படின்னும் போது அவங்கள நீ ஏன்டா கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த காளையார் ஃபாதர் என் வழியில குறுக்கால வந்துட்டே இருந்தாரு, நான் எக்கச்சக்கமான ஃப்ராட்தனம் பண்ணேன், இந்த எம்எல்ஏ பதவியில இருந்துட்டு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கு இவரு கொஞ்சம் முட்டுக்கட்டையா இருந்தாரு, அவரு என்கிட்ட இருந்து ஆட்டைய போட பார்த்தாரு, அதுக்காக தான் அவரை முடிச்சு கட்ட பிளான் பண்ணேன். அடுத்தது அந்த சிஸ்டர் அமலா, என் கூடவே ஒரு பையன் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தான் இல்லையா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் இறந்து போயிருப்பான் பாருங்க, அந்த ராஜு வந்துட்டு இந்த மோகனுக்கும் ஃப்ரெண்டு, அதே டைம்ல அமலா சிஸ்டருக்கும் ஃப்ரெண்டு, 3 பேரும் ஒரே டைம்ல ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சிருப்பாங்க. காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் என் கூடவே வந்து சேர்ந்துட்டான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான், யார கொலை பண்ண சொன்னாலும் கொலை பண்ணுவான். இப்படி எனக்கு நன்றியா இருந்தவன் திடீர்னு பார்த்தா அந்த அமலா சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சான். நான் என்னென்ன விஷயம்லாம் பண்றேன், என்னென்ன மாதிரியான ஃப்ராடுத்தனம் பண்ணி மக்களுடைய பணத்தை ஆட்டைய போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சு அமலா சிஸ்டர் கிட்ட ஆதரத்தை கொடுக்க ஆரம்பிச்சான். இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தப்பிச்சு ஓடி போயிட்டான். அவனையும் அமலா சிஸ்டரையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காளிதாச ஊர்ல இருந்து வர வச்சேன். ஆனா காளிதாஸ் வரத்துக்கு முன்னாடியே ராஜுவை வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இந்த கொலைய காளையார் ஃபாதர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி வெளியே பேச ஆரம்பிச்சாங்க. காளிதாசால ராஜுவை கொலை பண்ண முடியல, ஆனா அமலா சிஸ்டரை காளிதாஸ் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே, அதாவது போலீஸ் கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே அப்பா கிட்ட மோகன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வெளியே வந்த மினிஸ்டர், இவெல்லாம் என் புள்ளையா, இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட புள்ளைய பெத்து வச்சதை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள போகாதீங்க, உங்க பையன் உங்களை காப்பாத்த பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க கூட காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அவன் தான் உண்மையை ஒத்துக்கிட்டான் இல்லையா, அதுக்கப்புறமும் ஏன் என்னையே போட்டு நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளு யாருன்னு தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காமிச்சா இவர் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை மொத்தமா காமிக்கும் போது பார்த்தா இவருமே பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற யாரும் கிடையாது, என் மகனுடைய ஃப்ரெண்டு, மும்பைல எக்கச்சக்கமான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனும் என் மகனும் சேர்ந்துட்டு இந்த ஊர்லயும் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி போகும்போது எடுத்த போட்டோ தான் இது எப்படி உங்க கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை நான் உன்னை அரெஸ்ட் பண்ணும் போது சொல்றேன், இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க, அந்த காளிதாஸ் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ டீமோட போறாரு, அங்க இருக்க போலீஸும் சேர்ந்துட்டு இந்த காளிதாச சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு இருக்கா, உன்னை யாரு இங்க வர வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எம்எல்ஏ மோகன் தான் அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாத, நீயும் மோகனும் பேசுறதுக்கான எந்த கால்ற காட்சியும் எங்களால கண்டே பிடிக்க முடியல, உனக்கும் எம்எல்ஏ மோகனுக்கும் பெரிய கனெக்ஷனும் ஒன்றும் கிடையாது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காளிதாசும் சரி அந்த மோகனும் சரி பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. இதே டைம்ல அந்த காளையார் ஃபாதருடைய அப்பா இங்க வராரு. எதுக்காகடா என்
மகனை கொலை பண்ண, உன்னை உயிரோடவே விட மாட்டேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு, யாரு கொலை பண்ண சொல்லி நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பாயும் போது நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. இது என் வேலை, நான் பாத்துக்கிறேன். இப்போ எதுக்காக உங்களை நான் இங்க வர வச்சிருக்கேன் அப்படின்னா, இவனை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா, காளையார் ஃபாதருக்கும் இவனுக்கும் ஏதாவது முன்பகை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் யாருன்னே எனக்கு தெரியல, இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது அப்படின்னும் போது, சரி ஓகே பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கும் போது, இந்த காளையார் ஃபாதருடைய அப்பா வெளியே போறாரு. காரு கிட்ட ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கார் அப்படியே வெடிச்சு செதறுது. இவரையும் யாரோ கொலை பண்ண பிளான் பண்ணிட்டாங்க போல. இவர் அப்படியே பயந்து நடுங்குறாரு. என் பையனை கொலை பண்ணது யாரோ, அவங்களே என்னையும் கொலை பண்ண பிளான் பண்ணிட்டாங்க போல அப்படின்னும் போது, நீங்க வெளியே போனா அது சேஃப் கிடையாது, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் போலீஸுடைய கோர்ட் ஹவுஸ்லயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டே பண்ண அந்த ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. காளிதாச காமிக்கிறாங்க. இவங்கிட்ட என்னதான் அடிச்சு விசாரிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா இவங்கிட்ட உண்மையை போட்டு வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் அமிச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், இந்த போனை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை கொடுத்துட்டு போறாங்க. இப்ப இந்த காளிதாஸ் இது ஒரு ட்ராப்னு புரியாம யாருக்கோ கால் பண்றான். கால் பண்ணி, டே எடுவட்ட இருமை எங்கடா இருக்க, நான் அநியாயமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்ன நீ காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காப்பாத்த மாட்ட போலியே அப்படின்னும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. இப்ப அந்த போனை புடுங்கி இவன் யாருக்கு கால் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது. ஸ்டீஃபன் யாரு அப்படின்னா, அந்த காளையார் ஃபாதருக்கு அல்லக்கை மாதிரி ஒருத்தர் சுத்தினே இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் மக்களே ஸ்டீஃபன். அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க வேலைக்காரமா மட்டும்தான் இருக்காங்க. அந்த வீட்லயே ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் இருக்கு. அந்த டைப் ரைட்டிங் மிஷின்ல அமலா சிஸ்டருடைய வீட்ல ஒரு தற்கொலை கடிதம் கிடைச்சது பாத்தீங்களா, அதே போல இங்க டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைப் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது. கண்டிப்பா ஸ்டீஃபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணி அந்த பயபுள்ளிய தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி போட்டு பொலந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மாமல்லனுக்கு ஏதோ ஒரு பெரிய பதவி கிடைச்சிருக்கு போல, அதுக்கான செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ நேரா ஸ்டீஃபனை கூட்டிட்டு போறாரு. இங்க நடந்த எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு இப்ப இவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னும் போது, எல்லாத்துக்கும் என்னுடைய அண்ணா தான் காரணம், என்னுடைய அண்ணாக்காக தான் இந்த விஷயம்லாம் பண்ணேன், அது மட்டும் இல்லாம ராஜுவை கூட என்னுடைய அண்ணா தான் காசு கொடுத்து காளையார் ஃபாதரை கொலை பண்ணு அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய அண்ணா சொல்லிதான் காளையார் ஃபாதரையும் அமலா சிஸ்டரையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ட்ரை பண்ணா. ராஜுவை எப்படியோ அமலா சிஸ்டர் மனசை மாத்திட்டாங்க. மனசை மாத்தி என்ன விஷயம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நான் தான் ராஜுவையும் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் சொல்றான். இப்ப அப்படியே காளிதாச உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து, அன்னைக்கு நைட்டு நீயும் அமலா சிஸ்டரை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல வச்சு நீ யார பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு தெரியாது, நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, அன்னைக்கு நீ யார பார்த்த, இந்த ஸ்டீஃபனுடைய அண்ணன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு கேட்கும் போது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டீஃபனுடைய அண்ணன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காளையார் ஃபாதருடைய வளர்ப்பு அப்பா. ஸ்டீஃபனுடைய அண்ணாவும் சேர்ந்துட்டு மடத்துக்குள்ள போயிட்டு அமலா சிஸ்டரை கொலை பண்றாங்க. கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த நோட்டையும் அங்க வச்சுட்டு வராங்க. இப்ப இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு கிணத்துக்குள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த பொண்ணு இன்னமும் சாகாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற தண்ணி தொட்டிக்குள்ள அமுக்கி இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுறாங்க கிணத்துக்குள்ள. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே காளிதாஸ் பார்த்துட்டான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பேரு காளிதாஸ், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்களோ அதுக்காக தான் நானும் வந்தேன், நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது, நீ வெளியே போயிட்டு யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாம இருக்கணும் அப்படின்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவனும் சில பல லட்சங்கள் கேட்டு வாங்கியிருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது, நான் கிடையாது, நான் கொலைகாரன் கிடையாது, நான் எதுக்காக என்னுடைய பிள்ளையவே கொலை பண்ண போறேன், நான் எதுக்காக அமலா சிஸ்டரை கொலை பண்ணும், இது எல்லாத்தையும் தாண்டி நான் எதுக்காக அந்த ராஜுவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, மாட்டிக்கிட்டீங்க, தப்பிக்கலாம் முடியாது, அதுவும் என்கிட்ட ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த அப்பாவுடைய கழுத்துல ஒரு செயின் இருந்திருக்கும். இதே போல ஒரு செயின் காளையார் ஃபாதருடைய கழுத்துல இருந்திருக்கும். இப்ப நம்ம ஹீரோ ஒரு செயினுடைய லாக்கெட்டை ஓபன் பண்றாரு. உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த காளையார் ஃபாதருடைய அப்பாவுடைய போட்டோ இருக்கு. இது காளையார் ஃபாதருக்கு சொந்தமான செயின். இதே போல நீங்களும் ஒரு செயின் போட்டிருந்தீங்களே, அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்கேயோ காணாம போச்சு அப்படின்னு சொல்றாரு. எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை காமிக்கிறாரு. செயினுடைய லாக்கெட்ல பார்க்கும்போது காளையார் ஃபாதருடைய போட்டோ இருக்கு. நீங்க கண்டிப்பா இன்னைக்கு அமலா சிஸ்டரை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க, உங்க செயினை அங்க மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்ற விஷயத்த உங்க ஃபிங்கர் பிரிண்ட், முடி, இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியே கண்டுபிடிச்சாச்சு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கொஞ்சம் வர
கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் நீங்க மாட்டத்துக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு மாதிரி பாக்குறாரு. அவள்தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது உங்களுடைய காருக்குள்ள நீங்களே பாம்பு போட்டு வெடிக்க வச்சிட்டீங்க, உங்களையும் யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க, எல்லாமே சரிதான், எதுக்காக இந்த சம்பவம் எல்லாம் பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது இவர் ஒரு பயங்கரமான மோசமான ஆளாந்திருக்காரு. எக்கச்சக்கமான கடத்தல் வேலை, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காளையார் ஃபாதரையும் மாத்தி வச்சிருந்திருக்காரு. காளையார் ஃபாதர் எல்லாமே பண்ணிட்டே இருக்கும் போது இல்ல இந்த விஷயம்லாம் தப்பு, நான் இந்த பதவியில இருந்துட்டு ஒரு ஃபாதரா இருந்துட்டு இந்த விஷயம்லாம் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. இதே டைம்ல அமலா சிஸ்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா காளையார் ஃபாதரை பத்தி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காளையார் ஃபாதருக்கு பின்னாடி காளையார் ஃபாதருடைய அப்பா தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ராஜு வந்துட்டு அமலா சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். இவங்க 3 பேரையும் கொலை பண்றதுக்கு இதான் மக்களே காரணம், நான் மாட்டிக்க கூடாது அப்படின்னா 3 பேரையும் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. என்ன மக்களே, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே பயங்கர குழப்பமா அதே டைம்ல பரபரப்பா நல்ல இன்வெஸ்டிகேஷனா இருந்துச்சா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா? முக்கியமா இந்த படத்தை நான் எப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கொடுங்க. நல்லா பேசினேன் அப்படின்னா 5 ஸ்டார் 4 ஸ்டார், இல்லப்பா நீ மொக்கையா பேசினேன் அப்படின்னா 1 ஸ்டார் 2 ஸ்டார் அந்த மாதிரி கொடுங்க. இன்னமும் நிறைய பேரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க, அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.